தளபதி விஜயோட நடிப்பில் இப்போ ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கோட். கோட் படத்தோட முதல் நாள் வசூல் உலகம் முழுவதும் எத்தனை கோடி கலெக்ட் ஆகியிருக்குன்னு அஃபிஷியலாக ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. கோட் படம் டே 1ல் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 126.32 கோடி வசூலாகியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. தளபதி விஜயோட 4th பெஸ்ட் ஹையஸ்ட் டே 1 கலெக்ஷன் இந்த படம். 4வது இடத்துல கோட் படம் இருக்கு. முதல் இடத்துல லியோ படம், 2வது இடத்துல பீஸ்ட் படம், 3வது இடத்துல சர்க்கார் படமும், இப்போ 4வது இடத்துல கோட் படம் 126.32 கோடி வசூலாகியிருக்கு. லியோ படம் நம்பர் 1 இடத்துல 148.5 கோடி வசூலாகியிருந்தது. இப்போ 2024 தியேட்டரில் ரிலீஸ் ஆன தமிழ் சினிமாவோட படங்கள்ல டே 1 ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல இந்த படம் இப்போ நம்பர் 1 இடத்துல இருக்கிறதா தமிழ்நாடு தியேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ராகுல் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் இன்னைக்கு அஃபிஷியலா கோட் படத்தோட டே 1 வசூல் அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சூர்யாவோட 44வது மூவி இப்போ டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நடிகர் சூர்யாவோட 27 வருஷம் சினிமா பயணத்தை ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ அதை வாழ்த்துக்கள் தெரிவித்து கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்க புதிய படத்துல இருந்து போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துல சூர்யா கூட இணைஞ்சு பூஜா ஹெக்டே, ஜெயராம், ஜோஜோ ஜார்ஜ், கருணாகரன்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல இன்னைக்கு கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் சூர்யா நடிச்சுக்கிட்டு இருக்கும் புதிய படத்தோட போஸ்டர் வெளியிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் ஜீவாவோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் பிளாக். ஜீவா மற்றும் பிரியா பவானி சங்கர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் அக்டோபர் 10ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. இதே தேதியில் நடிகர் ரஜினிகாந்தோட வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இன்னும் பிளாக் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவிக்கல. படக்குழுவினர் அக்டோபர் 10 தியேட்டர் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. நடிகர் நகுல் நடிப்பில் லாஸ்டா தியேட்டரில் ரிலீஸ் ஆன வாஸ்கோடகாமா படம் இப்போ அஃபிஷியலா அமேசான் பிரைம் ஓடிடி தளம் மற்றும் ஆஹா ஓடிடி தளத்தில் இந்தியாவில் அஃபிஷியலா ஸ்ட்ரீமிங் ஆகுது. நடிகர் பிரபு தேவாவோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க பேட்டரா படத்தோட ஓவர்சீஸ் ரிலீஸ் ரைட்ஸ் ஃபேஸ் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க. பிரபுதேவா வேதிகா நடிப்பில் படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. இப்போ ஓவர்சீஸ் ரிலீஸ் ரைட்ஸ் ஃபேஸ் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் அடுத்த படம் வேட்டையன். ஜெய்பீம் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் டிஜே ஞானவேல் ராஜாவோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் இப்போ இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் மனசிலாயோர் சாங் அப்கமிங்காக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. லைகா ப்ரொடக்ஷன் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. படம் அஃபிஷியலாக அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. வேட்டையன் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்கமிங் டேஸில் அனௌன்ஸ்மெண்ட்டோட வெளியாகிறதா இருக்குது. நடிகர் விக்ராந்த் மற்றும் யோகி பாபு அவர்கள் இணைஞ்சு நடிக்கும் புதிய படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு வெளியிடுறதா தெரிவிச்சிருக்காங்க. தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆரோட நடிப்பில் அடுத்த படம் தேவேரா. படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் லான்ச் செப்டம்பர் 10 மும்பையில் லான்ச் ஆகிறதா இருக்கு. டைரக்டர் ஷங்கரோட இயக்கத்தில் அடுத்த படம் கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி டிசம்பர் 20ன்னு அப்கமிங் டேஸில் அனௌன்ஸ்மெண்ட்டோட எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே ப்ரொடியூசர் அவர்கள் இந்த படத்தை கிறிஸ்மஸ் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டிருந்தாரு. இப்போ அன்அஃபிஷியல் நியூஸ் படம் டிசம்பர் 20ஆம் தேதிக்கு ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. ரிலீஸ் தேதி அறிவிப்பு அப்கமிங் டேஸில் கேம் சேஞ்சர் படத்திலிருந்து வெளியாகிறதா இருக்குது.